ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பழைய வீடியோ டிலேட் ஆனதுனால புதிய வீடியோலேருந்து வர்றேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பழைய லிங்க்கும் உங்களுக்கு சேர்த்து வந்துடும், பழைய வீடியோக்களும். அதான் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி நேயர்களே, கடந்த 2.5 மாத காலம் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தார். இந்த 2.5 மாத காலமும் வேலையில் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தது பூராமே அது சரியாக இருந்த மாதம். எப்படின்னு கேட்குறீங்களா? வக்ரம் பெற்ற குரு உங்களுக்கு மார்கழி 6ஆம் தேதி ராசியை பார்க்க போகிறாரு. மீண்டும் 7ஆம் இடத்தில் குரு ராசியை பார்ப்பது மட்டும் இல்லாமல் அது ராசிக்குடைய 7-10 புதனும் அங்கே வருகிறார். 12ஆம் இடத்துல இருக்கிறார் சுக்கிரனும், 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. அவரும் சுக்கிரன் மார்கழி 7ஆம் தேதி ராசியிலே அமர்வதும், 7-10 புதன் மார்கழி 10ஆம் தேதி ராசியிலே அமர்ந்து குரு பார்வையை பெறுவதும் வெகு சிறப்பான யோகம். இந்த மார்கழி மாதம் எடுக்கும் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உங்களுக்கு. ஏன்னா கடந்த 2.5 மாத காலம் இங்கிட்டு வாங்கினேன், அங்கிட்டு கொடுத்தேன், போட்டேன், எதுவுமே ஓடி அடையலை, அந்த வேலையை பார்த்தேன், இந்த வேலையை பார்த்தேன், சம்பாரித்து ஒரு மிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் புறாமே பல நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு புறாமே. ஆமாங்க, தனுசு ராசியை பார்க்குறாரு. அடுத்து உங்களுக்கு 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்து 3ஆம் இடத்த இளைய சகோதரன் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நல்ல முன்னேற்றங்கள்ங்க. சுயதொழில் புரிவோருக்குமே அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே இது சுயதொழில் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், பதவி முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். வேலையில் பல இன்னல்களை சந்தித்தவர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள் நல்ல வேலை அமையும். திருமண வயதில் நிறைய பேர் இருந்தவங்களுக்கு புறாமே காலம் கடந்து போனவர்கள் 30 வயதுக்கு மேலே ஆண் பெண் இருவலருக்குமே அந்த வாய்ப்பு இந்த மார்கழி மாதம் அமையும். அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும். மார்கழி மாதம்னாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். மார்கழி ஜாதகம் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பெண் வீட்டு போய் பெண்ணை பார்க்கலாம், மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை பார்க்கலாம், எல்லாமே செய்துக்கிட்டு தைப்பிறந்தையும் உறுதிப்படுத்தி திருமணத்தை முடிவு பண்ணிட வேண்டியது. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது அற்புதமாக இருக்குது உங்களுக்கு தனுசு ராசி நேயர்கள் புறாமே. ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்கள் குழந்தைகள் தாமதித்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதேமாதிரி வயதான பெரியவர்கள் வீட்டில் தாய் தந்தையர் இருந்தாங்கன்னா சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நான் 35 வயது 40 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்களை உண்டாக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது. அதேமாதிரி 5 செவ்வாய் ராசியிலே அமர்ந்து குரு பார்வை ஏற்படுவது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடியது. உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு வேலை தேடுவதற்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவருக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு இந்த மார்கழி மாதம் பூராமே அற்புதமான மாதமாக அமையுங்க. மார்கழி மாதம் சிறப்பான மாதம். மார்கழி மாதம் மட்டும் இல்லை, இந்த குரு 7லேருந்து பார்ப்பார் அடுத்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான மாதம் தான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தனுசு ராசி நேயர்கள் பூராமே வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.